வணக்கம் மாமா. வாங்க மிஸ்டர் ராஜாராம். கல்யாண பொண்ணு இல்லையா, வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடுது. வர 16ஆம் தேதி முகூர்த்தம். சாரி, உங்ககிட்ட சொல்லாமலேயே பிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கு என்ன மாமா, பரவாயில்ல. ஆமா, சாந்திக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? என்ன அப்படி கேக்குறீங்க? அவ ஆசைப்பட்டதுனால தான் இந்த கல்யாணமே. ஓ வாங்க மாப்பிள. ஏன் மாமா, என்னதான் மாப்பிள்ளை கேட்டாலும் சத்தம் போட்டு தான் கூப்பிடணுமா? நான் உங்களை கூப்பிடல, அவரை கூப்பிட்டேன். மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டீங்க? ஆமா, சாந்தியை கட்டிக்க போற மாப்பிள அவர் தானே. ஹலோ, என்ன மாமா இது? கல்யாணத்துக்கு புது துணி வாங்கலாம்னு சொன்னீங்க, இவரோட உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். சாரி, புறப்படும் போது திடீர்னு ஒரு இம்சை. இந்தாங்க மாப்பிள்ள காஃபி. இந்த காப்பி கீப்பில அப்புறம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு ஒரு தெரிஞ்சாகணும். உண்மையான மாப்பிள்ளை நானா அவனா? இங்க உண்மையான மாப்பிள பொய்யான மாப்பிள எல்லாம் கிடையாது. ஒரே மாப்பிள, அது என்னோட மேனேஜர் பிரதாப். அத்தனை டெஸ்ட்ல ஜெயிச்ச ராஜாராம் இந்த டெஸ்ட்ல தோத்து போயிட்டானே. இதுக்குதாமா நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வேண்டான்னு. ராஜாராம் ஜெயிச்சிருவான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா எப்படி பண்ணிட்டானே. சார், அடிக்கிறது நிறுத்த சொல்லுங்க, இல்லாட்டி பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். இல்லடா, நிறுத்துப்பா. நீ இவ்வளவு கெட்டவனா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. யாரு? நான் கெட்டவனா? இவன் கெட்டவன் மாமா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் சாந்தி இவனை கட்டி வைக்கிறது நான் சம்மதிக்கவே மாட்டேன். அதான் ஏன்னு கேட்கிறேன். சொல்றேன், இவன் ஒரு கேப் மாதிரி, கேடி சோ மாதிரி குடிகாரன். சார், இவன் சொல்றது போய். எதுனா போய்? அன்னைக்கு பாருக்கு கூட்டு போய் என்ன கவுக்க பாத்தியா, அது பொய்யா? இல்ல ஒரு பொண்ணு கூட லிங்க் பண்றதுக்காக எனக்கு மாமா வேலை பாத்தியா, அது பொய்யா? கங்கடா என் மாமா, அவர்கிட்டயே நல்லவ மாதிரி நடிச்சு ஏமாத்த பாக்குறியே, அது பொய்யா? மாமா, சாந்தி எனக்கு கிடைக்கல என்ற பொறாமையில் நான் அடிக்கல மாமா. குத்து வழக்கு மாதிரி இருக்க சாந்தியை ஒரு குடிகாரனை கட்டி கொடுக்கணுமேன்றதுக்காக தான் மாறிச்சேன். எனக்கு கிடைக்காத சாந்தி வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற சேடிஸ்ட் இல்ல மாமா இந்த ராஜாராம். என் சாந்தி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அத தூரம் இருந்து பார்த்து நான் சந்தோஷப்படும். எனக்கு அது போதும். வர்றேன், வரேன் சாந்தி, வரேன் மாமா. சாரி, வர்றேன். மாப்பிள்ள ராஜாராம் அசத்திட்டாரு. அப்பா பேசிட்டு இங்கே நிக்கிறீங்களே, அவர் போறாரு. மகிழ்ச்சியில மலைச்சு போய் நின்னுட்டம்மா. மாப்பிள்ள ராஜாராம் இல்லங்க, ஐ எம் சாரி. நாங்க வச்ச எல்லா டெஸ்ட்லயும் நீங்க தேறிட்டீங்க. இனிமே இந்த வீட்டுக்கு நீங்க தான் மாப்பிள்ள. இதாவது உண்மையா இல்ல இதுவும் டெஸ்டா? நோ நோ நோ, இனிமே உங்களுக்கு எந்த டெஸ்டும் கிடையாது. நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இந்த சந்தோஷமான நேரத்துல இன்னொரு உண்மையும் சொல்லிடுறேன். என் கூட வந்தாங்களே, அவங்க எங்க அப்பா அம்மாவே இல்ல. அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, வளர்த்தவங்கன்னு. அதுவும் இல்ல, அவங்க எங்கே வளர்ந்தாங்க, நான் எங்கே வளர்ந்தேன். அப்ப உங்க அப்பா அம்மா வருவாங்க கூட, என் முறை பொண்ணோட. அவங்களை எப்படியாவது சமாதானம் பண்ணி எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. அப்பா, நானும் நல்லவனா தான் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனா நடுவுல ஒருத்தன் வந்து குழப்பிட்டான். சரி, ஜெகநாதன் அவன் வாயாலேயே உன்னை மாப்பிள்ளைன்னு சொன்னானா? அதெல்லாம் சும்மா டிராமா தானே. அடி உண்மையா இருக்கடா. அதே மாதிரி அந்த ஜெகநாதனுக்கு நீதான் மாப்பிள்ளைங்கிறத உண்மையாக்கி காட்டுறா. மீனாட்சி, சாந்தி, அந்த மேனேஜர் பிரதாப் ஒரு அயோக்கியன் நிரூபிச்சுட்டான். என்ன பாச்சு? சும்மா விளையாட்டுக்கு மாப்பிள்ளைன்னு சொல்ல போக அதை விபரீதமாக்கிட்டான். தபார், உனக்கு அவனுக்கு கல்யாணமா? பத்திரிக்கை அடிச்சு பிளாக்மெயில் பண்ண பாக்குறான் அந்த ராஸ்கல். என்னங்க இது அநியாயமா இருக்கு? 200 ரூபாய் செலவு பண்ணி கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டு 20 லட்சம் ரூபாய் சொத்தையும் நம்ம பொண்ணை அபகரிக்க பாக்குறான். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வேண்டான்னு. கேட்டீங்களா? சும்மா இருமா. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த நாயை சுட்டு பொசுக்கிட்டு அவன் தோலோட நான் வரேன். ஐயா, ஐயா, நீங்க எந்த ஊர் தானா? இப்போதைக்கு இதே ஊர் தான். என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல. இந்த பையன் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. தெரியுமா தெரியாதா? ஐயா, இவன் எங்களோட புள்ள. எங்க மகங்க. என்ன மாமா சொல்றாரு இவரு? அதானே, நல்லா பார்த்து சொல்லுப்பா. ஆத்தா பண்டிய புள்ளியோட போட்டோவை காட்டி தெரியுமான்னு கேட்டா என்னங்க நியாயம் இது? அப்படியா? இவனுடைய பேர் என்ன? ஏங்க, பெத்தவங்களுக்கு பிள்ளைக்கு பேர் வைக்க தெரியாதா? ஏ கங்கம்மா, பேர சொல்றேன். எங்க மகன் பேரு ராஜாராம். ராஜாராம். ராஜாராம் மட்டும் சொல்லு, ஏன் பையன்னு சொல்லாது. பின்ன என்ன உங்க பையன் நான் சொல்ல சொல்றீங்க? நாங்க தாங்க அவனுக்கு உண்மையான ஆத்தாப்ப. சரசு, பையில இருக்கிறத எடுமா. ஆமா மாமா, செய்ய வேண்டியது செஞ்சதான் சொல்லுவாங்க. எம்மா எம்மா, என்ன லஞ்சமா? அதுக்கு வேற ஆள பாரு. நீ எவ்வளவுதான் கொடுத்தாலும் ராஜாராமுக்கு ஆத்தாப்ப நாங்கடா. பாப்பா, என்னது இது? கத்தி. தலையில குத்துனா வயித்து வழியா வந்துரும். இந்தாப்பா,
ஒருத்தனுக்கு நான் தான் அண்ணன், நான் தான் தம்பி, நான் தான் மச்சான், நான் தான் மாமன்னு என்ன போய் வேணாலும் சொல்லலாம். ஆனா நான் தான் அப்பன்னு போய் சொல்றான் பாரு, அவனை உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது. விடாதம்மா. அப்படிலாம் சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. இப்படி கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. என்ன நடந்துங்கிறத மோல இருந்து கடைசி வரைக்கும் உண்மையா அடுக்கடுக்கா சொல்லி உட்காருங்க. அப்படி வா. நீ எனக்கு சம்பந்தியா? பத்திரிகையில போட்டிருக்க பெரிய கோயில் பெரியசாமின்னு. பெரிய சாமி? போன வருஷம் பள்ளத்தூர்ல பட்ட பகல்ல ரெட்ட கொலை பேப்பர்ல படிச்சிருப்பிய. அந்த பெரியசாமி நான் தான், இவன் அப்பன்னு நான் தான். ஏண்டா இந்த கொலைகார பாவிக்கு மகனா பிறந்துட்டு நான் ஒரு அனாதை, எனக்கு யாருமே இல்லைன்னு ஏன்டா போய் சொன்னேன்? ராஜாராம் கூட தான் யாரோ 2 பேரை காட்டி அப்பா அம்மான்னா அவனை நீ மாப்பிள்ளை ஏத்துக்கலையா? யோ, வீண் பேச்செல்லாம் வேண்டாம். இந்த பத்திரிகையில போட்டிருக்க மாதிரி உன்னோட பொண்ணுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்கும். நடக்காது. ராஜாராமுக்கும் என் பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அப்படி நடந்தா அவனை கட்டிக்கிறதுக்கு உன் பொண்ணு இருக்காது. டேய், என்னடா சொன்னேன்? ஆத்திரப்படாதீங்க, வாங்க போலாம். வாங்க வாங்க. ஐயா, இங்க ஜெகநாதன் வீடு எதுங்க? வீடு பக்கத்து தெரு. ஜெகநாதங்கிறது நான் தான். நீங்க தான் அந்த ஜெகநாதனா? ஆமா. நீங்க யாரு? நான் தான் ராஜாராமுடைய அப்பா. ராஜாராமுடைய அப்பாவா? நம்ம சம்பந்தி. கையடியா. யாரையா சம்பந்தி? நீங்க தான். எப்படி? குழந்தை மாதிரி கேக்குறாரு. உங்களுடைய பையனுக்கு என் பொண்ணை கட்டி வச்சுட்டா நீங்க எனக்கு சம்பந்தி இல்லையா? என் பையன் கட்டிக்கு போறது உங்க பொண்ணு இல்ல, அவன் முறை பொண்ணு சரசு. இவ்வளவுதான். இதுக்கு மாப்பிள்ளை சம்மதிச்சிட்டாரா? சம்மதிக்க வைப்போம். சம்மதிக்கலன்னா அப்படி ஒரு கதையா? எங்களை மீறி உங்க பொண்ணு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்கன்னா தாலி கட்டிக்கிறதுக்கு உங்க பொண்ணு இருக்க மாட்டா. ஜாக்கிரதை. ஆமா. என்ன ஆளாளுக்கு மிரட்டுறான்? பாத்துற ஒரு கை. ராஜாராம், ராஜாராம். என்னடா ஓடி வர? அப்பா கதை சொல்றது துரத்துறாரா? எங்க அப்பா துரத்துனா பரவாயில்லையே, உங்க அப்பா எல்லாம் துரத்திட்டு வராரு. எங்க அப்பாவா? உன்னை பெத்த அப்பாப்பா. அங்க பாரு. ஏமா, நீ இங்கே இரு, அந்த பையன் இருக்கான பாத்துட்டு வரேன். சரி மாமா. நீங்க இந்த ஆள் வரத பார்த்தா அலைக்க தூக்கி போயிடுங்க. டேய், கல்யாணம் முடிவு வரைக்கும் இந்த ஆள் கண்ணியா படக்கூடாது. என்ன பண்ணலாம்? அப்படியே கண்ணை முடிக்க. போடான். மரப்பெட்டி, மர்ம பெட்டி அப்படியே உள்ள வைக்க. எனக்காக செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. மூச்சு எப்படி விடுறது? வெளியே இருந்து நான் விடுறேன். மூச்சு வந்தா? ராஜாராம். ராஜாராம் இல்லைங்க. டேய், இந்த மூர் மார்க்கெட் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். உண்மையை சொல்லு. எங்க ராஜா? எங்க ராஜாராம்? இந்த பாரு, எனக்கு உன்னையும் தெரியும் அவனையும் தெரியும். இன்னைக்கு அவனை பார்க்காம இங்க இருந்து நகர போறது இல்ல. சார், நீங்க இங்க இருந்து நகர்ந்தாதான் ராஜாராம பார்க்க முடியும். என்னடா சொல்ற நீ? நீங்க இங்க இருந்து போனாதான் ராஜாராம நான் உள்ள இருந்து முடியவே முடியாது. இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். அப்படி என்னங்க நான் தப்பா சொல்லிட்டேன்? என்ன தப்பா சொன்னா பரவாயில்ல, நான் கதை சொல்றதையே தப்புன்னு சொல்றியே. பின்ன என்னங்க, பொழுது விடிஞ்சதுன்னா 10 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களுக்கு பயந்துகிட்டு பால்காரன், காய்கறிக்காரன் யாரும் வரமாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் நான் எல்லாம் ஓட வேண்டி இருக்கு. நீங்களே சொல்லுங்க. ஏண்டா தனபால், இவர் யாரா? இவரு ராஜாராமோட அப்பா. அவனை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு பிடிவாதமா ஏறி உட்கார்ந்துருக்கார். பொட்டியில இருந்து கீழே இறங்குங்க. ஏன்? எப்ப நான் சொல்ற கதை பிடிக்கல நீங்க பொண்டாட்டி சொல்லிட்டாலோ அதுக்கப்புறம் நான் எழுதின கதை இந்த பொட்டிக்குள்ள இருக்க கூடாது. எரிக்க போறேன், கீழே இறங்குங்க. எப்பா, இந்த பொட்டியை எரிக்காதீங்க, இது உயிர் பிரச்சனை. தம்பி, அவர் ரொம்ப மனவேதனையில் இருக்காரு. இந்த பொட்டியை கொளுத்துறாதான் அவருடைய வேதனை தீரும்னா அவர் ஆசைப்படியே நடக்கட்டுமே. டேய் தனபால், உங்க அப்பா அந்த பெட்டியை கொளுத்தல, என்ன நானே கொளுத்திப்பேன். அப்பா, நீங்க எழுதுற கதையை நீங்களே கொளுத்த கூடாது. நான் கொளுத்துறேன். எல்லாம் உள்ள போங்க, உள்ள போங்க, போங்க போங்க. என்ன என்ன கேணைன்னு நினைச்சியா? அப்பா, உனக்கு தெரிஞ்சு போச்சா? தெரியாம இருக்குமா? மடையா, தீப்பெட்டி இல்லாம எப்படிடா கொடுத்துவ? இந்த அப்பா அப்பா பின்ன என்ன சித்தப்பா? முழுசா உள்ள இருக்க. உள்ள இருக்கிறேன். போயிட்டாங்களா? ஐயோ, ஆத்திர தடக்கலாம் இங்க அடக்க முடியாது. எப்பா என்னங்க? ஐயோ என்னங்க, நம்ம பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த லெட்டர் பாருங்க. என்ன சொல்ற? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெகநாதன், எங்களை மீறி உங்க மகளை எவனுக்கும் கட்டி வைக்க முடியாது. ஒழுங்கா எங்க வழிக்கு வரதா இருந்தா உங்க பொண்ணை உயிரோட சந்திக்கலாம். போலீஸுக்கு போகாம நாங்க சொல்ற இடத்துக்கு வாங்க. அந்த இடம் ரயில் பங்களா. கவுண்டர், நிச்சயமா இது ராஜாராமோட அப்பா செஞ்ச காரியமா தான் இருக்கும். எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேனேஜரோட அப்பாவா இருக்கும்னு தோணுதுங்க. நீ கவலைப்படாத, சாந்தியை எந்த ஆபத்து இல்லாம நான் காப்பாத்துறேன். எங்கடா வந்த? கடைசி அவங்க முடிவு என்னன்னு எங்க அப்பா கேட்டு வர சொன்னாரு. என்ன கேன காத்தான்னு நினைச்சுக்கிட்டியா? ஏண்டா, என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டதும் இல்லாம ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியே. என்ன சொல்றீங்க? இத பண்றா.
இதெல்லாம் வீண் பழி. எதிரா பழி? உங்க அப்பா சொன்னதை செஞ்சு காட்டிட்டான். ஏண்டா எத்தனை நாள் என் கையால நான் உனக்கு சோறு போட்டிருப்பேன், அதையெல்லாம் மறந்துட்டு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டியடா பாவி. இத பாருங்க, உண்மையிலேயே சாந்தியை கடத்திட்டு போனது எங்க அப்பா இல்ல நிரூபிச்சு காட்டினா சாந்தி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? தாராளமா. ஆனா அவளுக்கு எந்த ஆபத்து இல்லாம அவளை உயிரோட கொண்டு வந்து சேர்க்கணும். சாந்தியோட வரேன். என்னங்க நின்னுட்டே இருந்தா எப்படி? சீக்கிரம் போய் நம்ம பொண்ணை காப்பாத்துங்க. ஐயோ அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டேன். யாருகிட்ட இருந்து? எங்க அப்பா கிட்ட இருந்ததா. அவர் என்ன தேடி இந்த ஊருக்குள்ளே வந்துட்டாரு. ஆனா நான் கண்ணிலே படல. பட்டிருந்தா என்ன கடத்திருப்பாரு. என்ன மாமா கல்யாண நேரத்துக்கு சோகமா இருக்கீங்க? ஒன்ன கடத்த உன் அப்பா வந்தான், நீ கண்ணுல படல. ஏன் பொண்ணை கடத்திக்கிட்டு போயிட்டான். மாமா இது உண்மையா இருக்காது. இத படிச்சு பாரு. உன் அப்பன் சொன்னபடி செஞ்சுட்டான். பேசாம அவன் விருப்பப்படி உன் முறை பொண்ணையே கட்டிக்கப்பா. தயவு பண்ணி என் பொண்ணை கொண்டாந்து ஒப்படைச்சிரு. மாமா நிச்சயமா சொல்றேன், இதெல்லாம் அந்த மேனேஜர் பிரதாப்புடைய வேலை தான். டேய் போதும், இதுவரைக்கும் நீ சொன்னது எல்லாமே போய். ஒரு மோசமான கிரிமினல் ஃபேமிலியில நீ வந்திருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. மாமா நிதானமா பேசுங்க. உங்க பொண்ணை கடந்து எங்க அப்பா இல்ல நிரூபிச்சா சந்தோஷமா என் பொண்ணை நான் உன்னை கட்டி வைக்கிறேன். சாந்தியோட வர்றேன். ஹம். டிரைவர், வண்டி நிறுத்து. ஏம்மா போனது ராஜாராம் தானே? ஆமா மாமா அவரேதான். ஏப்பா வண்டி திருப்பு. ஏண்டா நீ சாந்தியை காப்பாத்திட்டு அவங்க அப்பா கிட்ட நல்ல பேரை வாங்கிக்குவ, நாங்க லாலிபப்பு சப்பிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி போகணும்னு சொல்றியா? நீ லாலி பப்பு சப்பியோ லல்லி பப்பு சப்பியோ எனக்கு தெரியாது. நான் சாந்தியை காப்பாத்தணும், தடுக்காத. சாந்தி சாந்தி Hey!
டேய் சொல்லுங்கடா, சாந்தியை கடத்த சொன்னது யாரு? சொல்லு. அவங்கதான். ஆமா நான் தான். இவர் என் மேல வச்சிருக்காங்க உண்மைதானா? எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா உயிரையே கொடுத்து காப்பாத்துவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வச்சு 4வது டெஸ்ட். இவரு அதுலயும் ஜெயிச்சிட்டாரு. நீங்க சாதாரண மாப்பிள்ளை இல்ல, கில்லாடி மாப்பிள்ளை. மாமா இன்னும் லேட் பண்ணாதீங்க, அப்புறம் நிஜமா உங்க பொண்ணை கடத்திடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நடக்காது, நடக்க விட மாட்டேன். ஏங்க விவகாரம் பண்றதுக்குன்னே வர்றீங்களா? அவருக்கு வேலையே அதாங்க. டேய், விவகாரத்தை சீக்கிரதாண்டா என் வேலை. எனக்காக யாரும் சண்டை போட்டுக்காதீங்க. அத்தான் விருப்பம் எப்படியோ அப்படியே நடக்கட்டும். இந்த பாருமா, ஏப்பா, அந்த பொண்ணே ஒத்துக்கிச்சு இல்ல, அப்புறம் ஏன் தகராறு பண்ற? பேசுவடா. சாந்தி மனச மாத்தின, அது பெருசு இல்ல. இவன் மனச மாத்தின பாரு, இதுதான் பெருசு. அறிவுதான் ஜெயிக்கணும் நிரூபிச்சுட்ட பாரு. இப்போ அறிவுதான் ஜெயிக்கும்னு யாரோ சொன்னாங்களே, யார் அது? ஐயோ, யாருமில்ல யாருமில்ல. பொய் சொல்லாதீங்க, இப்பதான் என் காதுல விழுந்துச்சு. யாரு? நான் தான். தம்பி, நான் தான். சித்தி, நான் தான். தம்பி, எல்லாம்